ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் ஜூலை மாசத்துக்கான தரிசன டிக்கெட் 1 பை 1 ஓபன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில நம்ம ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. இதோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல எரர் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. எல்லா பேமெண்ட்டுக்குமே வந்து ஃபாஸ்ட்டாவே புக் ஆச்சு. அதே சமயம் புக்கிங்ல எரர் எதுவும் இருக்கல. நீங்களும் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, என்ன சேவா டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க? உங்களோட புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவோட ஜூலை மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணிருக்காங்க. இதோட புக்கிங்ல புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சோ அத பத்தியும் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இதுல இருக்கக்கூடிய புக்கிங் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து போட்டோ வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அந்த ஆப்ஷனை இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம 1 MB எத்தனை பேருக்கு பண்றோமோ அவங்களோட ப்ரூஃப் எல்லாமே நம்ம வந்து ஃபைல் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட்லாம் எப்படி நம்ம சேவா புக் பண்ணிட்டு தர்ஷன் டிக்கெட் உடனே புக் பண்ணுவோமோ அதே மாதிரி திரும்பியும் அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் இந்த மாசம் வந்திருக்கக்கூடிய புக்கிங்ல இருக்க மாற்றங்கள். இப்போ நீங்க தர்ஷன் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சேவா வந்து புக் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து ஜூன் மாச கடைசியில எல்லாத்துலயும் சேவா இருக்கான்னு பார்த்தோம்னா, ஜூன் மாச கடைசிக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து சேவாஸ் வந்து இருக்கு. அதனால நீங்க ஜூன் மாச கடைசிக்கு சேவா புக் பண்ணிட்டு ஜூலை மாசத்துக்கு தர்ஷன் டிக்கெட் கூட பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சேவா செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா தர்ஷன் அவைலபிலிட்டி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதை வந்து டேட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே தர்ஷன் டிக்கெட் எவ்வளோ அவைலபிள் இருக்குது ஒரு ஸ்லாட்டுக்கும் அப்படின்றத நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சேவாவுக்குமே செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கல்யாணோற்சவம் செலக்ட் பண்ணி பாருங்கள். கிளிக் இயர் கொடுத்துட்டு இந்த இடத்துல தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் ஒரு 200 டிக்கெட் மாதிரி வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ 200 220க்குள்ளே ஓப்பன் பண்ணியிருக்கலாம். இந்த டிக்கெட் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்ற டிக்கெட் எல்லாமே ஒரு 100க்குள்ளே தான் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அடுத்த சேவா செலக்ட் பண்ணிட்டு கிளிக் இயர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஜூலை மாசத்தோட தர்ஷன் டிக்கெட் எல்லாமே என்னென்ன ஸ்லாட்ல எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஜூன் மாசத்துல நீங்க வந்து சேவா புக் பண்ணிக்கோங்க. அப்ப ஜூலை மாசத்துல உங்களுக்கு தர்ஷன் புக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் தான் வேணும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணாலுமே சம்டைம்ஸ் எரர் இருக்கு, அந்த டிக்கெட் கிடைக்கலன்னா திரும்ப இங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் 300 ரூபா டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு அது கிடைக்கலன்னா உடனே இந்த டிக்கெட் புக் பண்ணுவாங்க. அதனால ஓரளவுக்கு புக்கிங் வந்து உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகாது. இப்போ நமக்கு வந்து ஜூன் மாசத்துல 20ஆம் தேதி, அதாவது அந்த வாரமே, ஸோ 18ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு வந்து எல்லா சேவாவுமே டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சேவா புக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது தான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ற மாதிரி இருக்கும். புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சேவாவுக்கான டேட்டு அது எப்போ நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம தர்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வர மாதிரி இருக்கணும். இப்போ நீங்க ஜூலை மாசம் 1ஆம் தேதி பார்க்கணும்னா ஜூன் மாசத்துல கூட பண்ணிக்கலாம். இப்போ 2ஆம் தேதி நீங்க தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு, ஜூலை 1ஆம் தேதிக்கு நீங்க சேவா புக் பண்ணிட்டு ஜூன் 2க்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் வந்து காட்டுறது தான் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி வந்து காட்டும். இப்போ 1ஆம் தேதி மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் மற்ற டேட்லாம் காட்டுது பார்த்தீங்களா? ஸோ அது ஏன் அப்படின்னா நம்ம சேவா இந்த டேட்டில் பண்ணோன்னா உங்களுக்கு 1ஆம் தேதிக்கு வந்து தர்ஷன் காட்டாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு சேவாவுக்கான டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன சேவா பண்ண போகிறீங்களோ அந்த சேவா செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட கோத்திரம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், அதே மாதிரி நீங்கள் வந்து மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் நம்ம பண்ணலாம் ஒரு புக்கிங்கில். அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப இன்னும் 2 பேர்த்துக்கு நீங்கள் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு வேணாலும் பண்ணலாம். ஒரே நபருக்கு மல்டிபிள் டிக்கெட்ஸ் கூட இதில் புக் பண்ணிக்க முடியும். 300 ரூபா மாதிரியெல்லாம் எந்த டைம் கேப்புமே கிடையாது. புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு வர்ச்சுவல் சேவா சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவைல் தர்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இப்போ நம்மளோட ஃபோட்டோ அப்டேட் பண்ண தேவையில்லை, அந்த ஆப்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரி, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ண சேவா டீட்டெயில்ஸ் இங்கே வந்து இருக்கும். ஸோ சேவா டேட் என்னைக்கு புக் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில் இருக்கும். அதுக்கு கீழே தர்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தர்ஷன் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ தர்ஷன் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்ததுமே எவைல் தர்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து தர்ஷன் டேட் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னைக்கு உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வேணுமோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்லாட்டு டிக்கெட் வேணுமோ அந்த ஸ்லாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து இந்த பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம தர்ஷன் டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற எந்த ஆப்ஷனுமே வந்து காட்டலை. புக் நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து தர்ஷன் டிக்கெட் வந்து புக் ஆயிடுது. ஸோ இதுக்கு இடையில நம்ம முன்னாடியெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுத்து 1 MB சைஸுக்குள்ளே ரெடியூஸ் பண்ணிவிட்டு 2 பேருக்குன்னா 2 பேருக்கு அப்லோட் பண்ணி தான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும். அந்த தர்ஷன் டிக்கெட்டில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து வந்துடும்.
இப்போ இந்த வர்ச்சுவல் சேவா புக்கிங் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண தேவையில்ல. உங்களோட ஆதார் கார்ட் ஆகட்டும், உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க டேட் சூஸ் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது ஸ்லாட் சூஸ் பண்ணிட்டு புக் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களோட டிக்கெட் புக் ஆயிடும். நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் இந்த மாசத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பெரிய அளவுல நெறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு 10 டிக்கெட், 12 டிக்கெட்ல நம்ம புக் பண்ணும்போது, ஒவ்வொருத்தவங்களோட ஆதாரையுமே நம்ம ஃபைல் ரெடியூஸ் பண்ணி, அத அப்லோட் பண்ணி நம்ம புக் பண்ணோம் அப்டின்றது சிரமமா இருக்கும். சில பேருக்கு ஃபைல் சைஸ் அதிகமா இருக்கும்போதும் புக் பண்றது சிரமமா இருக்கும். இந்த ஆப்ஷன் ரொம்ப பரவாயில்ல தான். நீங்களும் இந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நமக்கு 3 புக்கிங்ஸ் இருக்கு. காலையில 10 மணிக்கு வந்து அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங் ஜூலை மாசத்துக்கு ஓப்பன் பண்றாங்க. அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஸ்ரீவாரி விஐபி தர்ஷன் டிக்கெட் ரூ. 10,000 டொனேஷன் பண்ணா ரூ. 500க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் வந்து இருக்கு. மதியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கான டிக்கெட்ஸ் நாளைக்கு 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நாளைக்கு மொத்தமா உங்களுக்கு 3 புக்கிங்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் புக்கிங் காலையில ஓப்பன் ஆகக்கூடிய அங்க பிரதட்சண டிக்கெட் புக்கு பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்க எதுவுமே பே பண்ண தேவையில்ல. மேக்ஸிமம் ஒரு மொபைல் நம்பர்ல 2 பேருக்கு பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபாஸ்ட்டா பண்ண முடியும். 2 நிமிஷம், 3 நிமிஷம் தான் உங்களுக்கு ஓப்பனிங் வந்து இருக்கும். அதனால நீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா டிக்கெட் வந்து கிடைக்கும். அடுத்து இந்த ஸ்ரீவாரி ட்ரஸ்ட் பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்ரீவாரி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூ. 500 பே பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நீங்க ரூம்ஸுமே புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மினிமம் 2 பேத்துக்காவது டொனேஷன் பண்ணி நீங்க தர்ஷன் டிக்கெட் பண்ணாதான் உங்களுக்கு ரூம் புக் பண்றதுக்கான லிங்கே வந்து காட்டும். இல்ல நான் ஒருத்தருக்கு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க பண்ண முடியாது. இல்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, காமனா வரக்கூடிய ரூம்ஸ் கூட நீங்க ரூ. 100 ரூம் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டிக்கெட்ல வர்ற ரூம்ஸ் வந்து ₹1000 ரூம் தான் நம்ம புக் பண்ற மாதிரி இருக்கும். அது எனக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா நீங்க ரூ. 100 ரூம் கூட தாராளமா பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது மத்தியானம் ஓப்பன் ஆகக்கூடிய இந்த சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில புக் பண்ணக்கூடியவங்க 65 இருக்கணும். கூட போறவங்களுக்கு 50 வயசு இருக்கணும். மற்ற 2 கேட்டகரியில போறவங்களுக்கும் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. இந்த தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பா வந்து ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில உள்ளவங்களுக்கு உங்களோட ஆதார் கார்டை போட்டோ எடுத்து 1 MB சைஸ்க்குள்ள அப்லோட் பண்ணுங்க. இதுவே நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா உங்களுக்கான ஐடி கார்டு இருக்கும் இல்லையா, அந்த ஐடி கார்டை அப்லோட் பண்ணணும். மெடிக்கல் கேசஸ் இருந்தா அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 ப்ரூஃப் தான் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் கேட்டகரி பொறுத்து. ஆனா இதுக்கு நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ணணும் அப்படின்றனால நீங்க வந்து இன்னைக்கே ஃபைல் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுலேயே உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த மெடிக்கல் கேசஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஏபிளுக்கும் ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது. அதனால நீங்க எந்த ஏஜ் லிமிட்டா இருந்தாலும் பண்ணலாம். கூட போறவங்களுக்கும் இதுல சேர்த்து அட்டனன் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து புக் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி மெடிக்கல் கேசஸ்னா என்ன கேசஸ், அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும். இதோட புக்கிங்ஸ் எல்லாமே நாளைக்கு ஓப்பன் ஆகுது. புக்கிங்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கான புக்கிங்ஸ் ரிலேட்டடா இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து வர்ச்சுவல் சேவால டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோவோட சேர்த்து வரும். ஸோ ஆதார் கார்டு நம்ம அப்லோட் பண்ணோம்னா அந்த ஆதார் கார்டோட ஃபோட்டோவும் ஆட் ஆகி வரும். ஸோ இந்த டைம் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றனால உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிக்கெட் புக்கிங் இருக்கும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்னு சொல்லிட்டு ஊஞ்சல் சேவா ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ரிப்போர்ட்டிங் பிளேஸ் அதே மாதிரி டைமு டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் லட்டூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளிகிரிம் நேமு, கான்டாக்ட் நம்பர், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கல்யாணோற்சவம் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்பர் கிளாத்தும் 1 ப்ளவுஸ் பீஸும், இல்லைனா அப்பர் கிளாத் இல்லைனா ப்ளவுஸ் பீஸ் வந்து கிடைக்கும். அது வந்து நீங்கள் பிரசாதம் வந்து 32, 33வது கவுண்டரில் போயிட்டு வாங்கிக்கணும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. புக் பண்ணாதவங்க புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதோட புக்கிங். ஸோ அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தர்ஷனுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் தங்கத்தேர் நடந்ததுங்க. வசந்தோற்சவ விழா நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நாளைக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். க்ரௌட் அப்படின்றது ஆவரேஜாக தான் இருக்குது. பெரிய அளவில் க்ரௌட் அப்படின்றது இல்லை. நேற்று தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 77,366 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்குது. 3 கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமமே நமக்கு 6 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ உங்களுக்கு நார்மலாக இருக்குது, லைன்லேயே விட்டாங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். எஸ்எஸ்டி டோக்கனில் தர்ஷன் பார்க்கறதுக்கு 3 மணி நேரமும், 300 தர்ஷனில் சாமி பார்க்கறதுக்கு 2 மணி நேரமும் ஆகுது. இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஆஃப்லைனில் எப்பயும் போல் எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. வீக் டேஸில் நார்மலாக தான் இருக்கும். சேம் டேயோட ஸ்லாட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் டேயோட ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வேணும்னாலும் அதுவும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும் கிடைக்காது, மீதி நாள் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.